தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு மூன்றெழுத்து புயல் மையம் கொண்டிருக்கிறது. அது திருச்சியை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறது. திருச்சியிலே தற்போது அந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. திருச்சி இதுவரை காணாத அளவுக்கு கூட்டம் வந்திருப்பதாக விஜயின் தொண்டர்கள் தற்போது புலகாங்கிதம் அடைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவு கூட்டம் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் வந்திருக்கிறது, சில நடிகைகளுக்கு வந்திருக்கிறது என்றெல்லாம் மாற்று கருத்து பேசுவோரெல்லாம் தற்போது கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருப்பினும் இன்று காலை 10:35 மணிக்கு ராகு காலம் முடிந்தவுடன் பேச்சை தொடங்க போகிறார், பிரச்சாரத்தை தொடங்க போகிறார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது அந்த பிரச்சாரம் நடைபெறுகின்ற மரக்கடை பகுதிக்கு இன்னும் வருவதற்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்று கூறப்படுகிறது. தற்போது போலீசார் வழி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே தற்போது வேகமாக வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விஜயை பொறுத்தமட்டிலே இந்த சரியான நேரத்திலே 10:35 பேச வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை கிட்டத்தட்ட 25 நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். அந்த 25இல் ஒன்று கூட பின்பற்றவில்லை என்பதுதான் தற்போது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது. விஜய்க்கு பின் வாகனங்கள் நிறைய வரக்கூடாது என்றார்கள், வருகின்றது. அதே போன்று பல இடங்களிலே வரவேற்பு கொடுக்க கூடாது என்றார்கள், ஆனால் பல இடங்களில் வண்டி நின்றுதான் வந்து கொண்டிருக்கிறது. இது போன்று பல இடங்களில் பல காட்சிகள் வந்து கொண்டிருக்க, நமக்கு பிரத்யேகமாக அந்த விஜய் கண்ணாடி வாங்கி ரசிகர்கள் அணிந்து கொள்கிறார், அந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்க, அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது தொடர்பாக வழக்கு நிச்சயமாக காவல்துறையின் சார்பிலே பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனையால் தற்போது திருச்சியிலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மக்கள் போக முடியாத அளவுக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுவே ஒரு கடும் விமர்சனமாக, எதிர்மறை விமர்சனமாக மாறுமோ என்ற அச்ச உணர்வும் தற்போது பரவ ஆரம்பித்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இதை பார்த்தான் தற்போது நாகையிலே 20ஆம் தேதி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு என்று தகவலும் வந்து கொண்டிருக்கிறது, விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பு என்று. ஆனால் தற்போதைய நிலையில் 2 மணி நேரம் கழித்து அவர் மரக்கடை சென்று அடைந்தால் அங்கு கிட்டத்தட்ட 2:30 மணி நேரங்களே பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன பேச போகிறார் விஜய் என்றால், அவருடைய விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், அதே போன்று மதுரை மாநாடாகட்டும், விஜய் பேசிய கருத்துக்கள் பெரும்பாலும் பரபரப்பாக பேசப்பட்டது. 2 நாட்களுக்கு தமிழகத்திலே செய்தி ஊடகங்களுக்கு அதுதான் செய்தியாக இருந்தது. இந்த கூட்டத்திலே என்ன பேச போனால், முதல் பிரச்சார கூட்டம், தேர்தல் பயணத்திலே மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் அவர் புறப்பட்டிருக்கார். அதே போன்று வெற்றி பேரணியுடன் தாவேகா என கூறியிருக்கிறார்கள், அவருடைய வாகனத்திலே போடப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே வெற்றி பெற்ற பிறகுதான் வெற்றி பேரணி நடத்துவார்கள். ஆனால் இவர் பிரச்சாரத்திற்கு போகும்போதே வெற்றி பேரணி என்ற அடைமொழியுடன் சென்று கொண்டிருக்கிறார். எனவே என்ன நடக்கும், இது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது வெறும் ரசிகர்கள் தொண்டர்களாக தற்போது இருக்கிறார்கள், அந்த ரசிகர் தொண்டர்களுடைய மிகைப்படுத்தலாக இருக்குமா என்பதெல்லாம் தேர்தல் காலம் நெருங்கத்தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். தற்போது வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு மேம்பாலத்தை கடந்து கொண்டிருக்கின்றன, வேகமாக தற்போது நகர ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த வேகத்தில் போனால் நிச்சயமாக இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர் அங்கு சேர்ந்து விடுவார். எனவே 1:30 மணி அளவிலிருந்து 2 மணிக்குள்ளாக அந்த மரக்கடை பகுதியிலே தன்னுடைய முதல் பிரச்சார உரையை, தேர்தல் பயண பிரச்சார உரையை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வழக்கம் போல் திமுகவையும் பாஜகவையும் திட்டப் போகிறாரா அல்லது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வைத்திருக்கிறேன், இதெல்லாம் தமிழகத்திற்கு தாவேகாவுக்கு வாக்களித்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன் என்று பேச போகிறாரா என்ற எதிர்பார்ப்புகள் தற்போதே அதிகமாக இருக்கிறது. ஊடகத்தின் வெளிச்சம் விஜய் மீது தற்போது முழுமையாக வீசப்பட்டு வருகிறது. அனைத்து ஊடகங்களிலும் தற்போது எந்த ஊடகத்தை திருப்பினாலும் விஜய் தான் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த சினிமா நட்சத்திரம் என்ற அவருடைய அவர் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார் ஒளிவட்டம். அந்த சினிமா நட்சத்திர ஒளிவட்டத்தின் காரணமாக ஊடக வெளிச்சம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் நேரலையில் திருச்சியிலிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மரக்கடைக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு வருவார் என்பதால் தற்போது வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பதால் இன்னும் 1/2 மணி நேரம் முன்னதாகவே அவர் சென்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்திலே விஜய் மக்கள் சந்திப்பு அரசியல் வட்டாரத்திலே பெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்காகவே நவீன ரக பஸ், அதாவது ஒரு வித்தியாசமான சகல வசதிகளும் கொண்ட ஒரு கேரவன் வாகனம் தயார்படுத்தப்பட்டு அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பேருந்தின் மீது ரசிகர்கள் எல்லாம் ஏறவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த WWE ரஸ்லிங் என்று கூறுவார்களே, அது போன்று இரும்பு சங்கிலிகள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். உள்ளே யாரும் நுழைந்து விட முடியாது. இரும்பு வேலிகள் பஸ்ஸின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நவீன கேமராக்கள், ஒளிபெருக்கிகள் எல்லாம் வைக்கப்பட்டு அந்த வாகனம் தற்போது வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.